பிரைஸ் லார்ட். விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவரை ஸ்தோத்தரிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு போல நாமும் ஆபிரகாமை போல விசுவாசமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதற்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகர் பங்காளிகளாக இருக்கிறார்கள், நாம் பங்காளிகளா என்று சொல்லி பார்க்க வேண்டும். கலாத்திய தேசத்துள்ள விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்வதால் அவர்கள் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணம் தான் கலாத்தியர் சபையில் உள்ள விசுவாசிகள். கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதினால் மாத்திரமே அவர்கள் நீதிமானாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் பார்க்க முடியும். நாமும் கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து இயேசுவையே சார்ந்திருப்போம். நம்முடைய விசுவாசம் மனுஷி மேலேயோ நியாயப்பிரமாண புத்தகத்தின் மேலே இல்லை, கிறிஸ்து இயேசுவின் மேல். நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு என்ன சொன்னார் என்பதை அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.